இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யார் கெஸ்ட்னு சொல்லிடலாம். நெடுநெல் வாடை, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் இசையமைப்பாளர் ஜோஸ் பிராங்க்லின் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆக்சுவலா எங்களுக்கு ஒரு பெரிய டவுட், மியூசிக் டைரக்டர் வராரா இல்ல ஒரு ஆக்டர் வராரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்டர் ஆகணும்னு வந்து நம்ம தமிழ் சினிமாக்கு வந்து தெரியாம மியூசிக் டைரக்டர் ஆயிட்டீங்களா? இல்ல மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு பட் இப்போ வரைக்கும் யாரும் நடிக்க கேட்கலையா? இல்ல சார் அப்படியெல்லாம் கேட்கல. எனக்கு தெரிஞ்சு இல்லை, நீங்க வந்து விருப்பப்படலன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கேட்டிருப்பாங்க கண்டிப்பா. பயங்கர ஹேண்ட்ஸமான ஒரு மியூசிக் டைரக்டர் ஆஃப் தமிழ் சினிமாவா இருக்கீங்க. ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் உங்களுடைய ரீசெண்ட் ரிலீஸ் நல்ல ரெஸ்பான்சஸ் வந்துச்சு எல்லா கிராஃப்ட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்சஸ் வந்துச்சு? எவ்வளோ ஹாப்பி நீங்க? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் இவ்வளோ பெரிய காஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்டு எனக்கு அந்த சாங்கான பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் நல்ல ஒரு நேம் கிடச்சிச்சு. அண்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இது இந்த டைப் ஆஃப் ஹைப்பர்லூப் மூவி. ஸோ அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, நீங்கள் பேசுகிறப்ப ஒரு மாதிரி சிரிச்சிட்டே சாஃப்டாக பேசுகிறீங்க. பட் ஆனால் கதை வந்து ரொம்ப சீரியஸாக ட்ரைவ் ஆகிற ஒரு கதை. எப்படி நீங்கள் கம்போஸ் பண்ணுறப்போ ஒரு மாதிரி மூடு மாறிடுவீங்களா? பயங்கர ரேஜுக்கு மாறிடுவீங்களா? அப்படியெல்லாம் இல்லை. பட் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3-4 டைம்ஸ் படம் பார்க்கும். ஸோ அதோட இமோஷன்ஸ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. ஸோ எனக்கு அது கனெக்ட் ஆகுதா? ஸோ அது அப்படி தான் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம அந்த கனெக்ட் ஆகிற எமோஷன்லேருந்து கீபோர்டில் கை வைப்பீங்க. அப்போதான் கம்போசிங் ஆரம்பிப்போம். சூப்பர். அதே மாதிரி நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பரான சிங்கர்ஸாகவும் இருப்பாங்க, நல்லா வந்து பாடுவாங்க. ஏன்னா அவங்க ட்ராக்கை வந்து ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்து பாடுவாங்கன்னு. ஸோ உங்களோட படத்துலேருந்து ஏதாச்சும் உங்களோட ஃபேவரட் சாங் நீங்கள் பாடினீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுவோம். நான் இந்த படத்திலே பாடலாம். ஸோ லிரிக்ஸ் தான் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்காது. பிகாஸ் நாங்கள் கம்போஸ் பண்ணும்போது இப்போ நான் போட்டு தான் கம்போஸ் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் பாடலாம். போ போ சேகுவேரா, நீ என்ன காதல் பேசும் காமரேடா, நானும் வரட்டா எப்போதும். ஓகே, பயங்கர சாஃப்டா பாடி. நீங்க பாடிருக்கீங்களா சார் இந்த படத்துல? ட்ராக் எல்லாமே நான் தான் பாடும். அதுக்கப்புறம் தான் நம்ம சிங்கர்ஸை சூஸ் பண்ணோம். இதுக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு மட்டும் பாடி இருக்கு. அது டைரக்டர் ரொம்ப வற்புறுத்தி பாட வச்சது. ஓகே, இதுலயும் வற்புறுத்தல. பட் இதுல உங்களோட சாய்ஸ் தானா சார்? இதுல பாடின சிங்கர்ஸ். சோ ட்ராக்ஸ் பத்தியும் அதுல பாடின சிங்கர்ஸ் பத்தியும் சொல்லுங்களேன் சார். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் ஃபர்ஸ்ட் டைரக்டர் கேட்டப்போ நான் ஒரு அரௌண்ட் ஒரு 4-5 ட்ராக்ஸ் அது கொடுத்தாச்சு ஆப்ஷனுக்கு. பட் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகலை ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பிகாஸ் என்ன சேஞ்ச் இருந்துச்சுன்னா, அந்த கேரக்டர் ஒரு புரட்சி, ஒரு சேகுவேரா அவங்களோட ஃபாலோவர். ஸோ அதுவும் இருக்கணும், புரட்சியும் இருக்கணும், லவ்வும் இருக்கணும். ஸோ அது ரெண்டுமே சேர்ந்த ஒரு இதில் இருக்கணும்னு கேட்டதுனால கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம கம்போஸ் பண்ண பாட்டு தான் இந்த போ சேகுவேரா. இந்த பாட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4 வரி லிரிக்ஸ் எழுதுனதுக்கப்புறம் தான் கம்போஸ் பண்ணது. அதுக்கப்புறம் சரணம் தான் நான் கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் லிரிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணது. ஓகே. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஓகே. அதே மாதிரி வைக்கம் விஜயலட்சுமி அம்மா வந்து இந்த பாட்டு பாடியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு கேட்டோனே, ட்ராக் கேட்டோனே என்ன ரியாக்ஷன் இருந்துச்சு அவங்க சைடில்? அவங்களுக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஜானர் இது. ப்ளஸ் இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஜாஸ் டைப் ஆஃப் ஜானர் இது சாங். ஸோ அது அவங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு பாடுறதுக்கு. அண்ட் அவங்க பாடினப்போ ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக தான் பாடினது. டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட ரெக்கார்ட் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ அவங்க தான், நான் கொஞ்சம் பேசாத அவ்வளோ, பட் அவங்க பேசி காமெடி பண்ணி அப்படிதெல்லாம் தான் பாடினது அவர். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஓகே. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஒரு 4-5 டியூன் அனுப்பிச்சு விட்டேன், பட் அவர் வந்து பிடிக்கல. பட் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புது டியூன்ஸ்லாம் அதுக்கப்புறம் போட்ட எல்லா டியூனும் ஃபர்ஸ்ட்லேயே ஓகே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஃபர்ஸ்ட் தான். இந்த ஒரு சாங் மட்டும் அந்த ஒரு சேஞ்ச் இருந்ததுனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகே. பட் ஆனால் நீங்கள் ரஃபாக அனுப்புறப்பவே வந்து ஃபுல் ட்ராக் மாதிரி ரெடி பண்ணி தான் அனுப்புவீங்களா? ஆமாம், ஆல்மோஸ்ட் ஒரு 50% அது இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம லைவ் ரெக்கார்டிங்ஸு, சிங்கர் செலெக்ஷன் அப்படி போகும். அதுக்கப்புறம் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண ஒரு சாங். மேபி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஏதாவது உங்களோட வாய்ஸ்ல ஏதாவது பண்ணிருக்கீங்களா உள்ள கிமிக்ஸ்லாம்? இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ட்ராக்ஸ் பாடினது. அதுக்கப்புறம் சிங்கர்ஸை வச்சு நான் பாடுறேன். ஓகே, நைஸ். அண்ட் அதே மாதிரி என்ன மாதிரி ரெஃபரன்சஸ்லாம் எடுப்பீங்க நார்மலா உங்களோட சாங்ஸ்க்காக? அண்ட் மெயினா ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் படத்துக்காக என்ன மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் எடுத்தீங்க? ரெஃபரன்ஸ் அவ்வளோ எடுக்கல. நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன்னா, முன்னாடி நிறைய மியூசிக் நான் கேட்டிருக்கேன். ஸோ அதோட தாக்கம் கொஞ்சம் இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக
ஸோ அதோட தாக்கம் இருக்கும், பட் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ அப்படி தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி ஏதாவது டேரக்டர் ஏதாவது ரெஃபரன்ஸ் தந்துச்சுன்னா நான் அதை எடுத்துட்டு அதை எப்படி நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமோ அதை அப்படி. சூப்பர். நீங்க பேசுறப்ப உங்களோட ஒரு மலையாளம் ஸ்லாங் ஸ்வீட்னஸ் ஒரு மாதிரி அந்த டச் இருக்கு. நீங்க வந்து அங்கதான் இருக்கீங்க. அங்கதான் born and brought up, பட் இங்க படிக்க வந்தது 2007 ஆடியோ இன்ஜினியரிங் படிக்க வந்தது. ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸே படம் டைரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சு. ஸோ அந்த டீமோடய அப்படியே டிராவல் ஆக ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ 2007லேருந்து சென்னை தான். ஆமா, சென்னை தான். சூப்பர். அதே மாதிரி ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் படத்துக்காக உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்ன காம்ப்ளிமெண்ட்? பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நல்ல காம்ப்ளிமெண்ட் இருந்துச்சு. எல்லாரும் அந்த போப்போ சேகுவர பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்து. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு கேட்டது. ஓகே. ஸோ ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர் ஒவ்வொரு பேட்டர்ன்ல ஒர்க் பண்ணுவாங்க. டுவர்ட்ஸ் வந்து மேபி ஒரு சிங்கர்ஸ் கிட்டே இருந்து ஒர்க் வாங்குறதா இருக்கட்டும், லிரிக்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், லிரிசிஸ் கிட்டே இருந்து. ஸோ உங்களுடைய பேட்டர்ன்ஸ் எப்படி? ஃபர்ஸ்ட் டியூன் அனுப்போம். ஸோ அதில் அதுக்கப்புறம் தான் லிரிக்ஸ் வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம். சில டேரக்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் கேட்சியாக டியூன் வேணும், இல்லைன்னா அவங்ககிட்ட ஆல்ரெடி லிரிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் டேரக்டர்ஸ் தான் அவங்க லிரிக்ஸ் வந்ததுக்கப்புறம் கம்போஸ் பண்ணும். ஸோ ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங் தான் இருக்கும். அதுக்கப்புறம் சிங்கர்ஸ் கிட்ட எனக்கு ரொம்ப கொஞ்சம் நியூ சிங்கர்ஸ்னால் கொஞ்சம் நம்ம வேலை வாங்குற மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் சொல்லி கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். பட் பெரிய சிங்கர்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம், அவங்க 1 டேக் 2nd டேக்ல அவங்க ஃபுல்லாக கரெக்டாக போயிடும். நீங்கள் ஒர்க் பண்ண சிங்கர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்த சிங்கர், ஃபேவரட் எனக்கு இவங்கன்னா யார் சொல்லுவீங்க? நார்மலாகவே எனக்கு மெலடி சாங்ஸ் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் எனக்கு ஸ்வேதா மோகன் எனக்கு 2 பாட்டு பாடி இருக்குது. அவங்க தான் இனிஷியல் டைம் 2-3 சாங்ஸ் பாடினது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட சிங்கிங் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ இன்ன டவுட் வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ்க்காக உங்களுடைய ஒர்க் வந்து எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிச்சு? எனக்கு அரௌண்ட் 20 to 25 டேஸ் எடுத்தாச்சு. பட்டு ஃபஸ்ட்டு ரஃப் கட்டு பண்ணது ஃபஸ்ட்டு இவங்க வெப் சீரிஸ் தான் பிளான் பண்ணது. ஸோ ஒரு எபிசோட் எடுத்ததுக்கப்புறம் அவங்க ரஃப் அனுப்பியிருந்தோம், ரஃப் கட்டு. ஸோ அப்போவே சில தீம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்போவே. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஹைப்பர் லூப் லிங்க் பண்ணதுக்கப்புறம் எகெயின் ரீஒர்க் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணேன். ஓகே. மேபி நீங்கள் டேரக்டர்ஸ் கேட்குற இன்புட்ஸ் தாண்டி உங்களுடைய ஒரு ஓனான இன்புட்ஸ் இருந்திருக்கும்ல, இந்த சண்டை போட்டு ஸ்டப்பானா நான் இதுதான் வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கா? மேபி இது நல்லா இருக்கும், நான் சொல்கிறேன் ட்ரஸ்ட் பண்ணுங்க வைங்க அப்படின்னு சொன்ன மூமெண்ட் ஏதாவது இருக்கா? அப்படி இல்லை, பட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் மோஸ்ட்லி நான் பண்ணது அவங்களுக்கு ஓகே இருந்துச்சு. கரெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அண்டு நானே அது 4-5 வாட்டி நானே கரெக்ஷன் பண்ணி தான் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு டேரக்டர் கேட்டதுக்கப்புறம் செகண்ட் டைம் காமிக்கும்போது நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் எங்கேயும் காமிக்கும். பட் அது அவங்களுக்கு அதோட ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ஸோ அப்படி தான் நான் ஒர்க் பண்ணேன் இந்த படத்துக்கு. அதே மாதிரி ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் படத்துக்காக நீங்கள் ரொம்ப ரசித்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண சீன்னா அது எந்த சீன்? மெயினாக பண்ணது ரொம்ப பிடிச்சி பண்ணது அந்த கிளைமேக்ஸ் அபிராமி போர்ஷன் ஒன்று இருக்கும். ஒரு லாஸ்ட்டாக ஒரு கன் ஷூட் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப இமோஷ்னலாக இருக்கும், கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நானே 4-5 வாட்டி பார்த்து தான் பண்ணது அது ஒன்று. அதுக்கப்புறம் லாஸ்ட் ரிவீல் பண்ணும் எல்லாமே எப்படி அது கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒர்க். ஓகே, நைஸ். ஸோ இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 சாங்ஸ். பட் நீங்கள் நினச்சிங்களா கையை கட்டி போட்டாங்களே ஒரு 5-6 பாட்டு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், என் டேலண்ட்டை ஃபுல்லாக காட்டியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? இல்லை, எனக்கு அது உடன்பாடு இல்லை. பிகாஸ் எனக்கு மூவி பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த படத்தோட சேர்ந்து போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனியாக இருந்துச்சுன்னா அது சில செப்பரேட்டாக கேட்டால் நல்லாயிருக்கும். படத்தோட எனக்கு சிலவங்களுக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு அந்த ஒரு ஃப்ளோவில் இருந்தால் அந்த பாட்டு அந்த படத்தோட சேர்ந்து போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எனக்கு சாங்ஸ் இருந்தா ஓகே, அது உங்களுக்கு வந்து ஹாப்பியா இருக்கும். ஸோ வந்து நீங்க ஒன்ஸ் அப்பான் அ டைம் மெட்ராஸ்க்காக பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணிருப்பீங்க. மோஸ்ட்லி ஏதாவது ஃபுல் நைட் ஒர்க் பண்ணி இந்த சீனை எலிவேட் பண்ணணும்னு பண்ணிட்டு காலைல ஏஞ்சி பாக்குறப்ப என்னடா அது ஒரு மாதிரி நார்மலா இருக்கு, திரும்ப மாத்துறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்கீங்க. எப்பவும் அது நடக்கும், ரெகுலரா நடக்குமா? எனக்கு நார்மலா நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போது நார்மலா மியூசிக் ஒர்க் பண்றது உள்ளதான், ஒரு 4 ரூம்குள்ளதான். ஸோ நம்ம ஒரு 4-5 ஹவர்ஸ் இல்லை அட்லீஸ்ட் 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலும் நமக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அது கரெக்டாக இல்லையான்னு. அது நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும், அது கரெக்டாக இல்லையான்னு ஃப்ரெஷ்ஷாக கேட்குப்போம், இல்லைன்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் கேட்குப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் எகெயின் உட்காந்து நான் கரெக்ஷன் பண்ணோம், வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவது. அப்படி எப்போ கேட்டாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு டியூன்னா இது இந்த படத்துக்காக? இந்த படத்துல அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் ஆல்மோஸ்ட் நான் முன்னாடியே ஒர்க் பண்ணி வச்சிருந்தது தான். ஸோ நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் அவங்க வெப் சீரிஸாக பிளான் பண்ண அந்த இனிஷியல்ஸ் டைம்ல நான் அந்த தீம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதை நான் கரெக்டே பண்ணல, அதுக்கப்புறம் லாஸ்ட் வரைக்கும் அது மேட்ச் ஆச்சு எனக்கு.
ஓகே. ஸோ அது ஒன்று மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஷின். ஸோ நீங்க வந்து சொன்னீங்க ரசிச்சு கம்போஸ் பண்ண ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அபிராமி அவங்களோட கிளைமேக்ஸ் சீன் அப்படின்னு. சேலஞ்சிங்கா இருந்த ஒரு ஸ்கோர்னா எந்த சீனுக்கு சொல்லுவீங்க? சேலஞ்சிங்காக இருந்தது கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் தான் மெயினாக. அது மட்டும் இல்லை, அஞ்சலி நாயரோட போர்ஷன் இருக்குது. ஆல்மோஸ்ட்டு ஒரு ஹோம்லி ஒரு பொண்ணு, அவங்களோட வீட்டுக்குள்ளே ஒரு 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 ரூமுக்கு வீட்டுக்குள்ளே தான் எல்லாமே நடக்கும் அந்த கதை எல்லாமே. ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பிகாஸ் மோஸ்ட்லி அது கான்வர்சேஷனாக ஓரியன்டாக இருக்கும். ப்ளஸ் அவ்வளோ மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. மேபி நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லா இருக்குன்றதுக்காக ஏதாவது சீன் பேட்ச் ஒர்க்லாம் எடுக்க வச்சிங்களா டேரக்டரை? லாஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எகெயின் கொஞ்சம் பேட்ச் பண்ணியிருந்தேன். ஓகே. அது சிலது நம்ம ஆடியன்ஸுக்காக கொஞ்சம் கூட மியூசிக் எலிவேட் பண்ணும். ஸோ நம்ம 2 டைப்பில் பண்ணலாம். ஒன்று ஸ்லோவாகவும் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தும் பண்ணலாம். இல்லை சில 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 ஆடியன்ஸுக்கு என்கேஜ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தப்போ அந்த ஸ்லோ பிடிச்சிருந்துச்சி. பட் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஓகே ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் லேக் ஆகுமான்னு ஒரு பயத்தில் நம்ம எகெயின் கொஞ்சம் பேட்ச் பண்ணுற மாதிரி. ஓகே. அதே மாதிரியே உங்களோட மூவி, நீங்கள் மியூசிக் கம்போஸ் பண்ண மூவியை தேட்டரில் வந்து பார்த்த போது எப்படி இருந்துச்சு? அந்த ஆனந்த கண்ணீர்லாம் வந்துச்சா உங்களுக்கு? அப்படி இல்லை, பட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. ஸோ நார்மலாக அது இமோஷனலாக கனெக்ட் ஆகும். பட்டு ஓகே, நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் கிடைக்காது. பட் அது சவுண்டாக நம்ம அது படம் பார்க்கும்போது நல்லா இருக்கும் ஃபீல். ஸோ நீங்கள் ஆடியன்ஸ்ட்ட யார்ட்டையாவது அது யார் தெரியுமா, நான் தான் மியூசிக் டைரக்டர் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கெத்து காமிச்சிங்களா? இல்லை, நான் காமிக்கல. சில டைம் என் ஃபேமிலியில் யாராவது சொன்னால் மட்டும்தான். பட் நான் அப்படியே தன்னடக்கமாக இருந்துட்டீங்க, அப்படியே சைலண்டாக போயிட்டு சைலண்டாக வரும். அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு யாரெல்லாம் கூப்பிட்டு போனீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்களெல்லாம் ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆடியன்ஸ் நமக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு படம். அவங்களுக்கு மியூசிக்கும் அவங்க படம் நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. வைஃப் என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் வார்த்தை? வைஃபுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க வீட்லயே கேட்டுட்டு இருப்பாங்க, டெய்லி கேட்டு. பட் அவங்களுக்கு தெரியாது, இன்பிட்வீன் ஏதாவது சவுண்டு கேட்கும். பட் படமாக பார்க்கும்போது அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி இருக்கு. ஸோ அவங்க பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே. அவங்க ஏதாவது இடையில வந்து காஃபி குடிக்க வரப்ப கரெக்ஷன்லாம் சொல்லுவாங்களா? இல்லை, கேட்டு இது நல்லா இல்லை, வேற மாதிரி மாத்துங்க. சாங்ஸ் சொல்லும் அவரு, பிடிக்கலன்னா டேரக்டாவே சொல்லும் பிடிக்கலன்னு. பட் என்கரேஜ் பண்ணுவாங்க அவங்க. ஸோ நெடுநாள் வாடையில வந்து உங்களோட ஜேர்னி ஆரம்பிச்சது இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? அது என்னோட நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒர்க் பண்ணதில் ஒரு எடிட்டர் இருந்துச்சு, ஜாமின்னு சொல்லி. ஸோ அவரோட ஃப்ரெண்டாக இருந்துச்சு இந்த நெடுநாள் டைரக்டர். ஸோ அவர் எனக்கு ஃபஸ்ட்டு என் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ரஃப் டூன் மட்டும் கொடுக்க சொல்லிச்சு ஃபஸ்ட்டு. ஸோ அப்படி நான் ஒரு சாங் ரஃப் டூன் கொடுத்துச்சு. கேட்ட உடனே அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த சாங். ஸோ அப்படி தான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது, என்னோட நெடுநாள் ஜேர்னி. ஸோ அதுக்கப்புறம் நான் கொடுக்குற எல்லா ஃபஸ்ட்டு ஆப்ஷனும் அவங்களுக்கு ஓகே தான் எல்லாமே. ஸோ அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட் டைம் அது பண்ணப்போ. எல்லா பாட்டும் நல்லா ரீச் ஆயிடுச்சு, கொஞ்சம் வியூஸும் நல்லா ரீச் ஆயிருந்துச்சு அந்த பாட்டில். சூப்பர். அதே மாதிரி நெடுநாள் வாடை படத்தோட ஏதாச்சும் ஒரு ஃபேவரட் சாங் எங்களுக்காக நீங்க பாடி காமிச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும். ஏதோ ஆகி போச்சு இதயம் இத்து போச்சு, ஏனோ இந்த கூத்து நீ சொல்லையா, ரோசா முட்டுக்குள்ள லேசா மெட்டு கெட்டி குத்தி கொடையும் வண்டு நீ தானையா. பயங்கர ஒரு மாதிரி சாத்விகமான ஒரு ஆளா இருக்காரு அவரு. இந்த மாதிரி ரொமான்ஸ் சாங்ஸ் எல்லாம் பாடிதான் நீங்க வந்து உஷார் பண்ணிருக்கீங்க. இல்ல, இவர் வந்து இப்ப வைபான சாங்னா எப்படி பாடுவாரு நான் இமேஜின் பண்ணி பாக்குறேன். அது ஸ்டுடியோக்குள்ள சாங்ஸ்லாம் ஸ்டுடியோக்குள்ள மட்டும் தான் அது ஃபயரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ உங்க லவ் ஸ்டோரி பத்தி சொல்லுங்க சார். எப்படி நீங்க கிட்டார் வாசிச்சு காமிச்சு? இல்ல அப்படி இல்ல, அவங்க கிட்டார் வாசிச்சாங்களா? இல்ல கொஞ்சம் ரிலேட்டிவ் தான். பட் இப்ப ரொம்ப ரிலேட்டிவ். ஆமா, சாங்ஸ் ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு 10th 11th மியூசிக் போட ஸ்டார்ட் பண்ணிச்சு. சாங்ஸ் கேட்டும் அவங்கள இம்ப்ரெஸ் ஆயிருந்துச்சு. அவ்வளோதான், 12th லேருந்தே சாங் போட்டு டைவர்ஷனே இல்லாமல் வச்சிருக்காரு அவங்கள. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே 10-15 இயர்ஸ் லவ் பண்ணிருக்கேன். ஆமாங்க, நைஸ். அங்கே அவங்க வைஃப் ப்ளஷ் பண்றது வந்து எனக்கு இங்க வரைக்கும் தெரியுது. சூப்பர். ஸோ அண்ட் மெயினா இந்த ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்டே ஆகணும். நெடுநாள் வாடை நம்ம தமிழ் மூவி வந்து ஒன்று கொடுத்ததுக்கு அப்புறமா ஏன் ஒரு கேப் இருந்துச்சு? நெடுநாள் வாடைக்கு அப்புறம் எனக்கு இன்னும் ஒன்று கொரோனா இன்பிட்வீன். அது நெடுநாள் வாடை முடிச்ச உடனே தான் கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு, அந்த ஒரு பிரேக் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்பிட்வீன் எனக்கு அவ்வளோ வாய்ப்பு வரல.
ஸோ அந்த டைமில் எனக்கு மலையாளத்தில் ஒரு படம், மலையாளம் தெலுங்கில் ஒரு 2 படம் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் மெட்ராஸ் வந்துச்சு. ஓகே. ஸோ அதோட சீக்வன்ஸில் தான் அடுத்த நெக்ஸ்ட் வந்தது. உங்களோட கம்ஃபர்ட் லாங்குவேஜ் ஃபார் கம்போசிங்னா எது சொல்லுவீங்க? தமிழா, மலையாளமா, தெலுங்குவா? அப்படி இல்லை, நாங்கள் எங்களோட மொழி அதுதான். மியூசிக் தான் மொழியா? மியூசிக் லாங்குவேஜே வேணாம், கீபோர்டு பியானோவில் நம்ம வாசிக்கிற டியூன் தான். உங்களுக்கு மூவில இன்ஸ்பிரேஷன்னா யார்? ஃப்ரம் த ஸ்கூல் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்பவே நீங்க சினிமான்றத லாக் பண்ணிட்டீங்களா? சினிமா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இன்ட்ரெஸ்ட்டு இந்த ஒரு 10th அப்புறம் தான் அந்த ஃபிலிம் பேஸாக போகலான்னு பிளான் பண்ணேன். அது வரைக்கும் பேண்டு, இண்டிபெண்ட் ஆல்பம் அப்படி தான் பண்ணது. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஓகே வீட்டில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு தான் இது பண்ணது, ஃபோர்ஸ் பண்ணது. பட் எனக்கு இந்த மீடியா லைன் ப்ளஸ் ஆடியோ இன்ஜினியரிங், மியூசிக், என் அம்மா மியூசிக் டீச்சர். ஸோ அதனால மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுலேருந்து. ஸோ இன்பிட்வீன் தான் எனக்கு இந்த +2 முடிச்சவுடன் ஆடியோ இன்ஜினியரிங் படிக்கலாம், சென்னை போய் ட்ரை பண்ணலாம் சொல்லி அதுக்காக வந்தது தான். ஓகே. ஸோ நீங்கள் சொன்னீங்க அம்மா வந்து மியூசிக் டீச்சர்னு. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட வந்து இல்லை நான் ஃபுல் டைம் மியூசிக் டைரக்டராக ஆக போகிறேன், சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆக போகிறேன்னு சொன்னும் போது அவங்க ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை ஃபர்ஸ்ட். ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் தான் இல்லை நான் சென்னை தான் போகுதுன்னு சொல்லி அப்படி வந்தது. அந்த டைமில் கேரளாவில் அவ்வளோ நான் இருக்கிறது ட்ரிவாண்ட்ரம். ஸோ அங்கே அவ்வளோ இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அதனால தான் நான் நிறைய கூகுள் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் இந்த காலேஜ் எஸ்ஐ காலேஜ்னு சொல்லி ஸ்கூல் ஆஃப் ஆடியோ இன்ஜினியரிங் சொல்லி காலேஜ். ஸோ அங்கே தான் நான் பிளான் பண்ணி வந்தது சென்னைக்கு. ஓகே. மேபி படங்களில் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் பார்க்குற மியூசிக் டைரக்டர்ஸ் யாரெல்லாம்? ஏஆர் ரஹ்மான், இளையராஜா. ஓகே. ஓகே. ஸோ அவங்களோட சின்ன வயசுலேருந்தே அந்த நான் வளர்ந்த டைமில் அவங்க ஃபேமஸாக இருந்துச்சு. அவங்களோட பாட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் கேட்டு தான் வளர்ந்தது. ஸோ அது பின்ன கேரளாவில் வித்யாசாகர் நிறைய பண்ணியிருக்கோம், அவங்களோட ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு அவங்க. சூப்பர். அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் எப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டராக வலம் வரணும்னு ஆசைப்படுறீங்க? இமோஷனை எப்படி நம்ம எலிவேட் பண்ணலாம் ஒரு படத்தில், அண்டு சாங்ஸ் கொடுத்தாலும் அந்த படத்துக்கு எப்படி மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஹிட் சாங் கொடுக்கலாம். ஸோ அந்த ஒரு டைப்பில் ஒர்க் பண்ணோம் எனக்கு விருப்பம். அதே மாதிரி இப்போ உங்களோட மியூசிக்கில் நீங்கள் கம்போஸ் பண்ணுற மியூசிக்கில் ஒரு மியூசிக் டைரக்டரை பாட வைக்கணும்னா எந்த மியூசிக் டைரக்டரை பாட வைப்பீங்க? ஏஆர் ரஹ்மான் சாரை பாட வைக்கணும்னு ஒரு பாட்டு அது. பட் இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு படத்துக்கு தேவா சார் பாடியிருக்கு. ஸோ டேக் டைவர்ஷன் சொல்லி ஒரு சின்ன படம் பண்ணியிருந்தேன் பிட்வீன். ஸோ அதில் தேவா சார் தான் ஒரு கானா சாங் மாதிரி ஒரு பாட்டு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு எனக்காக பாடுறது. ஸோ அதுவும் பெரிய ஒரு சார் ரொம்ப ஜோவியலாக இருந்துச்சு. அவரே நிறைய கரெக்ஷன்லாம் பண்ணி என்கிட்டே நிறைய கரெக்ஷன் அவங்களே கேட்கும் என்கிட்ட, இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லி. ஸோ அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. ரொம்ப மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்ஸாக இருந்துச்சு. சூப்பர். ஸோ தேவா சார் வந்து பாட வச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் நர்வஸாக இருந்தீங்களா? ஏன்னா அவர் வந்து ரொம்ப சீனியர் அப்படின்னு. ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. பட் போய் பேசினதுக்கப்புறம் அவங்க பேசினது ரொம்ப ஹம்பிளாக இருந்துச்சு. அவரே இப்படி பாடலாமா அப்படி பாடலாமா அவங்களே ஆப்ஷன்ஸ் கேட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக தான் போனது அந்த ரெக்கார்டிங். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே. ஸோ நீங்கள் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்குல்ல டியூரிங் ரெக்கார்டிங் செஷன் தேவா சார் கிட்டேருந்து? எவ்வளோ தான் பெரிய மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் நம்ம எவ்வளோ ஹம்பிளாக இருக்கணும், அது ஒன்று. இன்னொன்று அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவங்க பாடுற விதம், அவங்க சொல்கிற கரெக்ஷன்ஸு அதெல்லாம் ரொம்ப நமக்கும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அது அடுத்த பாட்டு பண்ணும்போது அது நமக்கு ஒரு லெசன் மாதிரி தான். அதே மாதிரி அவர் வந்து பாடும்போது சில பல கரெக்ஷன்ஸ்லாம் சொன்னீங்களா, இல்லை அவர் பாடுறதே ஓகே தான் அப்படின்னு வந்து இருந்தீங்களா? கரெக்ஷன் கேட்டிருந்து. பட் அதுவும் ஒரு ஏரியா மட்டும் ஒரு சின்ன ஒரு சங்கதி வரும். ஸோ அது மட்டும் நான் ஸ்பெஷலாக கேட்டப்போ அவரே ஒரு 10 வாட்டியாவது பாடி அவரே நிறைய ஆப்ஷன்ஸ் தந்தாச்சு. அது வர்ற வரைக்கும் அவர் ட்ரை பண்ணிச்சது. ஸோ அது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு, ஒரு லெசனாக இருந்துச்சு எனக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் ஏஐயில் வந்து நம்ம ரசித்த சிங்கர்ஸ் இப்போ அவங்க இல்லைன்னா அவங்களோட வாய்ஸ் மூலிமா ஒரு சாங் ரீக்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு யாரோடையாவது சாங்கை ரீக்ரியேட் பண்ணணும்னா? எஸ்பிபி சார் அவரோட வாய்ஸ் எனக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் அது அவங்களோட வாய்ஸ் வச்சு ஒரு பாட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு சூப்பர். ஓகே. நீங்கள் சோஃபார் நீங்கள் ஒர்க் பண்ண படங்களை ஒரு ஜான்ராவாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதை தாண்டி அடுத்த படம் நான் இந்த ஒரு ஜானரில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா அது என்ன? இப்போ இது வரைக்கும் நிறைய ஜானர் பண்ணி இருக்குது. பட் எனக்கு இந்த கொஞ்சம் ரொம்ப ட்ராமேட்டிக்கான ஒரு
மூவி, கொஞ்சம் ஒரு ஸ்லோ மூவி. பட் அது மியூசிக்கலாக ஒரு கண்டென்ட் இருந்த, அது ஒரு மியூசிக்கல் லவ் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ட்ரை பண்ணோன்னு ஒரு விருப்பம் இருக்குது. ஓகே. பிகாஸ் த்ரில்லர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னொரு படம் பண்ணிச்சு, அது வரப்போகுது, ஜங்கல்னு சொல்லி. ஒரு அது ஹாரர். ஸோ அதுவும் பண்ணியாச்சு, ஹாரரும் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரு டைப் ஒரு மூவி நான் பார்த்துட்ருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இருக்கிற மியூசிக் டேரக்டர்ஸ் வந்து பெருசாக நம்ம வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய மியூசிக் டேரக்டர்ஸ் மாதிரி ஒரு லைவ் ரெக்கார்டிங் செஷன்ஸ் போக மாட்டோம். லைவ் ஆர்கெஸ்ட்ரா ஒரு நம்ம ஸ்டூடியோலேயே அழகாக வந்து ப்ரோக்ராமிங் பண்ணி சூப்பராக சிஸ்டம்லேருந்து ஒரு ஃபுல் படத்தை முடிச்சிடுறாங்க. பட் நீங்கள் அந்த மாதிரியே கம்ஃபர்ட்டில் இருக்கணுன்ற மாதிரி விருப்பப்படுறீங்களா, இல்லை நீங்களும் அந்த மாதிரி ரெக்கார்டிங் செஷன்ஸ் போகணுன்ற மாதிரியான ஒரு மியூசிக் டேரக்டராக இருக்க போகிறீங்களா? எனக்கு லைவ் தான் ரொம்ப பிடிக்கும். சின்ன படங்களுக்கு அந்த கன்ஸ்டன்ட் இருக்கும், பட்ஜெட் கன்ஸ்டன்ட். இருந்தாலும் இந்த நெடுநலவாடை ஆல்மோஸ்ட் எல்லாமே அந்த ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே லைவ் தான் போனது. ஓகே. ஃபர்ஸ்ட் படம் ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் அப்படி தான் போனது. சில படங்கள்ல அந்த பட்ஜெட் கன்ஸ்டன்ட் இருக்கனால பண்ண முடியல. ஓகே. பட் எனக்கு விருப்பம் லைவ் தான். ஓகே. சரி, நீங்கள் இந்த பேசிக்காக இந்த ட்ராவல்லாம் பண்ணி இந்த ஸ்ட்ரீட் மியூசிக்லாம் கேட்டு அதெல்லாம் இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்துப்பீங்களா? கேட்கும் நிறைய. அது இன்ஸ்பிரேஷனாக எடுக்கிறது அது தெரியல. பட் அது நம்ம மைண்டில் இருக்கும் இல்லையா, அது நம்ம கேட்குற மியூசிக் எல்லாமே. ஸோ அது இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கலாம். ஓகே. அந்த மாதிரி நீங்கள் வெளியிலேருந்து கேட்ட ஏதோ ஒரு இசை உங்களுடைய படங்களில் ஹெல்ப் ஆகியிருக்கா? ஏதாவது கம்போஸ் பண்ணுற டைம் இனி பர்டிகுலர் நோட் ஏதோ ஒரு பேக்ரவுண்டில் இல்லை ஒரு சாங்கில்? ஒரு படம் நான் பண்ணியிருந்தேன், அது ஒரு தெருக்கூத்து அந்த ஒரு பேஸ் பண்ணிய படம். அதில் நம்ம இந்த தெருக்கூத்து பாட்டு இல்லையா, நம்ம அதை எடுத்துட்டு நான் கொஞ்சம் நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கொஞ்சம் ஃபிலிமிக்காக நம்ம ஆட் பண்ணி அது ஒரு ஃப்ளேவராக கொடுத்துருந்துச்சு. ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷன். ஸோ இண்டஸ்ட்ரி பீப்புள் இந்த சிங்கர்ஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ்லேருந்து ஏதாவது வந்த கால் ஞாபகம் இருக்கா இப்போ வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து? தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து 2 பேர் எனக்கு அந்த டேரக்டர்ஸ் கால் பண்ணி அந்த ஏக்கம்னு சொல்லி ஒரு படம் தெலுங்குல பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஒரு பாட்டு எக்கடி மானுஷ ஜென்மம்னு சொல்லி ஒரு பாட்டு, அது ரொம்ப நிறைய மில்லியன் வியூஸ் போயிருக்கும் அது. ஸோ அதுக்கு நிறைய பேர் பாராட்டு சொல்லியிருந்து கால் பண்ணி. ஓகே. அப்போ வந்து தெலுங்குலேயும் ஒர்க் பண்ணியாச்சு, தமிழ்லையும் ஒர்க் பண்ணியாச்சு, மலையாளத்தில் இப்போ பண்ண இருக்குது. ஸோ ரிலீஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இப்போ இந்த வருஷம். ஆமாம் இருக்கும். அப்போ வந்து பேன் இந்தியா, சவுத் பேன் இந்தியா ஆகிட்டீங்க நீங்கள். ஆமாம், வர சான்ஸு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பக்கெட் லிஸ்ட் இருக்கும்ல, இவங்கலாம் வந்து என்னோட ஃபேவரட் சிங்கர்ஸ், கண்டிப்பாக என்னோட கம்போசிஷனில் இவங்களெல்லாம் பாட வைக்கணும், அப்படி உங்களோட ஃபேவரட் சிங்கர்ஸ்னா யார் யார்? ஸோ சாய விருப்பம் வர்ற அந்த ஒரு சிங்கரை ட்ரை பண்ணலான்னு ஒரு இது இருக்கு. அனிருத்த ஒரு வாட்டி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதோட ஒர்க் பண்ணணும். ஸோ அது 2 பிளான் இருக்குது எனக்கு. ஓகே. எனக்கு எல்லா பிளானும் பயங்கரமா போட்டு வச்சு ஒரு மாதிரி கியூட் ஸ்மைலோட ஒரு மாதிரி தன்னடக்கமா உட்காந்துருக்காரு. பட் எனக்கு ரியலி ஐ வாண்ட் டு நோ, நீங்க இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்றப்ப இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஸ்மைல் பண்ணிட்டே தான் இருப்பீங்களா, இல்லை அங்கே எப்படி இருப்பீங்க உங்க மூட்? ஆல்மோஸ்ட் என் ஃபேமிலி மெம்பர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் சொல்லுவேன், எப்போ நான் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது நேச்சுரலாக இருக்கிறது தான். ஓகே. இல்லை நீங்கள் கம்போசிங் அப்போ ஒரு ஒர்க்குன்னா நம்ம மாறிடுவோம்ல, நம்மளோட நேச்சுரலாக இருக்க மாட்டோம், அங்கே பார்த்தா வேற ஒரு மூட்ல இருக்கும். ஆமா இருக்கும், கொஞ்சம் சீரியஸாக இருக்கும், கொஞ்சம் அங்கே சீரியஸா. வேற வழியில் அப்படிதான் சொல்லணுமே சொல்றாரு. இந்த ஸ்மைல் வச்சே ஸ்கூல்ல நிறைய பேர் சர்வ் பண்ணிருப்பாங்க ஸ்கூல் காலேஜ்ல. ரொமான்டிக் பாய் தானே நீங்க? அப்படி இல்ல, இப்போ நான் முடிச்சிட்டு உங்க வைஃப்ட்ட கேட்கணும், அப்பதான் தெரியும். சைலண்டா தான் இருக்கு. சைலண்டா தான் இருப்பீங்க. ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்டா ஸ்கூல்ல? இல்ல மீடியம் தான். ஓகே. பட் இப்போ என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீட்ல வந்து ஒரு சப்போர்ட் இல்ல ஸ்டார்டிங்ல சொல்லும்போது வேணா நாங்க, இப்போ என்ன ஃபீல் பண்றாங்க வீட்ல? இப்போ கொஞ்சம் ப்ரௌடா ஃபீல் பண்ணது. பிகாஸ் நடந்தவாடே சாங் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அம்மா மியூசிக் டீச்சர் தான். ஸோ அவங்களே கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் அது ஹாப்பியா இருந்துச்சு கேட்டதுக்கு அப்புறம். ஓகே. அம்மா ஆக்சுவலா வந்து மியூசிக் டீச்சர் சொன்னீங்களா, பாட்டு கத்து? ஆமா. அம்மா எப்ப பாட வைக்க போறீங்க? அவங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் பாட வைக்குவேன். பாருங்க மம்மி, உங்களுக்கே சிச்சுவேஷன் வந்தாதான் பாட வைப்பேன் அப்படின்ட்டாரு. நான் வந்து கொளுத்தி போட்டேங்க. வீட்டுல பாக்குறப்ப கண்டிப்பா சில சாங்ஸ்க்கு அந்த டைப் ஆஃப் வாய்ஸ் தேவைச்சுன்னா ஓகே. ஓகே. அதே மாதிரியே உங்களுக்கு வந்து நல்ல ரெகக்னிஷன் கொடுத்த ஒரு படம்னா எந்த படம் சொல்வீங்க? நெடுந்தலவாடை தான் மெயினா அந்த ஸ்டார்டிங் ஒரு ரெகக்னிஷன் கொடுத்தது. ஸோ அதுதான் மெயினா என்ன நான் சொல்ல முடியும் அந்த பாட்டு. ஓகே. ஸோ சின்ஸ் நீங்கள் வந்து சாய் அபிங்கர் பற்றி சொன்னதுனால ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ. ஸோ இப்போ நிறைய இண்டிபெண்ட்டாக ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறாங்க, அது மூலியமாகவும் ஒரு கரியர் பாத் ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ படங்கள் ஒரு 3 பாட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லாமல் சிங்கிளாகவும் நம்ம நிறைய ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் இந்த இயர் உங்களுக்கு இருக்கா? இந்த இயர் பிளான் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன், கார்த்திக் லிரிக்ஸ் ரைட்டர். அவரு லிரிக் எழுதின ஒரு பாட்டு, அவர் தான் டைரக்ட் பண்ணது, அடிய அரக்கின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ அது லாஸ்ட் இயர் பண்ணியிருந்து. ஸோ அடுத்து இந்த வருஷம் பிளான் பண்ணிட்டு இருக்குது ஒரு பாட்டுக்காக.
பண்றதுக்கு, இண்டிபெண்டன்ட் பண்றது. உங்க வைஃப் வந்து கேட்டிருக்காங்களா இந்த மாதிரி என்னையும் பாட வைங்க, நானும் வந்து ஒரு சிங்கரா வந்து இன்ட்ரடியூஸ் ஆறேன் அப்படிங்கிற மாதிரி? அவங்களுக்கு ரொம்ப கூச்ச பாடுனல, பட் அவங்களுக்கு எல்லாரும் வீட்லயே 2 பேரும் பாடகரை வச்சுக்கிட்டு வெளியில சிங்கர்ஸ் தேடிட்டு இருக்கீங்க. ஓகே, கொஞ்சம் பாடும், பட் அவங்களுக்கு ரொம்ப ஷையா இருக்கு அவங்க பாடுறது. அடுத்தடுத்த ஆல்பம் சிங்கிள்ஸ்ல பாப்போம். ஒண்ணு உங்க வைஃப் பேர் இருக்கணும், இல்ல உங்க அம்மா பேர் இருக்கணும். இல்லன்னா நாங்க இந்த இன்டர்வியூ கட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம், வீட்டுல கட் பண்ணி. ஓகேவா? நான் பாட வைக்கலாம். அவர் வந்து கோபப்படுறாரா இல்ல சிரிக்கிறாரா, எல்லா ரியாக்ஷனும் இதுலயே கொடுக்குறாரு அவரு. சூப்பருங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடி வந்து இப்போ அந்த ஒரு கல்ச்சர் இருக்கு. நீங்க சின்ஸ் நீங்க ஒர்க் பண்ணீங்க, தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணி, தமிழ்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, மலையாளம்ல இந்த வருஷத்தோட ரிலீஸ் இருக்கு. இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்றாங்கன்னா அது பேன் இந்தியாவா ரிலீஸ் பண்றாங்க. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு சாங் யூனிவர்சலா போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பேன் இந்தியா சப்ஜெக்டும் ஒர்க் பண்றதுக்கான ஐடியாஸ் இருக்கா? இருக்குது, வந்துச்சுன்னா பண்ணலாம். பட் மியூசிக் எல்லாமே ஒரே லாங்குவேஜ் தான். ஸோ நம்ம அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் கொஞ்சம் வேரி ஆகும். பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் அந்த பேன் இந்தியா டைப் ஆஃப் மூவிஸ் ஒர்க் பண்றதுக்கு. லைக் ஹிந்தி, தெலுங்கு. எனக்கு ஏதோ ஒரு லக்கில் எனக்கு 2 லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா கிடைச்சாச்சு, தெலுங்கு அண்ட் மலையாளம். ஸோ ஹிந்தி அந்த அப்படியே பாலிவுட் பண்ணலாம்னு ஒரு விருப்பம் இருக்குது, வந்தா பண்ணலாம். ஓகே, இது பேசிக்கா ஒரு கிரியேட்டிவான ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஸோ நீங்க என்னதான் ஒரு பீஜம் பயங்கரமா நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ணாலும் ஒரு இடத்துல பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, நீங்க என்ன பண்ணி? நாங்களாம் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா பாட்டு கேட்போம், நீங்க பாட்டு கம்போஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அங்க ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் வெளியில போயிட்டு வருவோம், இல்லைன்னா ஒரு 2-3 days நம்ம பிரேக் எடுத்துட்டு தான் அதுக்கு அடுத்தப்புறம் பார்க்குவோம். அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அகைன் பேக். இல்லைன்னா நமக்கு ஒரே இதுல ஒரே ஒர்க்ல இருந்துட்டு இருந்தா நமக்கு அந்த ஐடியா எங்கேயாவது போய் ஸ்டக் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்து ஒர்க் பண்ணால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கரெக்ட் பண்ணி எவ்வளோ மேக்ஸிமம் பெட்டர் பண்ணலாமோ அது பண்ணலாம். ஓகே, ஸோ பேசிக் இந்த ரைட்டர்ஸ் பிளாக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் கம்போஸ் பண்ணுறப்ப அந்த பிளாக் வந்திருக்கா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாத மாதிரி சிச்சுவேஷன் நிறைய வாட்டி வந்திருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் நான் அதை பிரேக் எடுத்து கொஞ்சம் ஒரு சிலப்போ 1 week இருக்கலாம், சிலப்போ 10-15 days எடுத்தாலும் அது எடுத்து தான் ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ உங்களோட எஸ்கேப்பிங் ஃபேக்டர் என்ன இருக்கும் அந்த மாதிரி டயத்தில்? நீ பிரேக் எடுக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணிட்டு நீங்க உங்களை ரீஃபியூல் பண்ணிப்பீங்க? ஜிம் போவோம் சம் டைம், இல்லைன்னா வெளியில சும்மா சுத்துறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதுக்கு, அப்படிதான் அந்த மாதிரி. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சாங்ஸும் நிறைய கேட்கும். வேற இன்டர்நேஷனல் மோஸ்ட்லி நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் தான் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்கும். ஸோ அது நமக்கு மைண்டுக்கு கொஞ்சம் காமா இருக்கும். ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். சாங் கேட்கறதுக்கு பதிலாக பேக்ரவுண்ட் ஸ்கோராக கேட்டோன்னா கொஞ்சம் நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் அந்த சாங்கோட எப்படி ரிலேட் ஆகுது அப்படியெல்லாம் யோசிக்கலாம். ஓகே, அதே மாதிரி சிச்சுவேஷன் நம்ம படத்துக்கு வந்து அதை எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ அப்படியெல்லாம் யோசிக்கிறதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த மாதிரி பிரேக் எடுத்துட்டு திரும்ப வந்து கீபோர்ட்ல கையை வச்சா ஃபயர் தான். அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் நடந்திருக்கா? நிறைய படத்துல நடந்திருக்கு. அந்த பிரேக் எடுத்துட்டு பண்ணும்போது இன்னொரு டைப் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஸோ அது அப்படியே ஒர்க் பண்ணும். இப்போ பார்த்தோன்னா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து புது சிங்கர்ஸ்க்குலாம் வந்து சான்ஸ் கொடுப்பாங்க, நிறைய புது சிங்கர்ஸ்லாம் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆறாங்க. நீங்க வந்து எப்படிப்பட்ட மியூசிக் டைரக்டரா இருப்பீங்க? இல்ல எனக்கு வந்து இந்த சிங்கர்ஸோட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு, நான் இவங்களே சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல நியூ சிங்கர்ஸை சூஸ் பண்ணுவீங்களா? நியூ சிங்கர்ஸ் சூஸ் பண்ணோம், பட் அந்த சாங் கொஞ்சம் அந்த நியூ சிங்கர்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நியூ சிங்கர்ஸை வச்சே போவோம். சில சாங் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் பாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அந்த டைப் ஆஃப் சாங்ஸ் தான் மோஸ்ட்லி நான் பெரிய சிங்கர் கிட்ட போவோம். அது அந்த ஒரு ஃபீல், அந்த ப்ரொஃபஷனல் அந்த ஒரு சிங்கிங் இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால அதே மாதிரி நான் செலக்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ உங்களுக்கான சர்ச் இதில் எப்படி இருக்கும்? மேபி நீங்கள் வந்து நிறைய ஆடிஷன்ஸ் மாதிரி வைப்பீங்களா, இல்லை நிறைய நீங்கள் ஃபாலோயிங்? இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண நிறைய பேர், ப்ளஸ் நிறைய ட்ராக் சிங்கர்ஸ் சம்டைம் வரும். ஸோ சில டேரக்டர்ஸ்க்கு அந்த ட்ராக் சிங்கரோட வாய்ஸை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. ஸோ இந்த நெடுந்தலோடைய படத்திலும் அதே மாதிரி தான் ஒரே ஒரு கண் பார்வைன்னு சொல்லி ஒரு சாங் இருக்குது. அது அவங்க ஸ்ரேயா கோஷல் தான் பிளான் பண்ணது, பட்டு பாடின ட்ராக் சிங்கரு பூர்ணிமான்னு சொல்லி ஒரு சிங்கர். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தான் இருது. ஸோ அதே கேட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு அதே பெட்டராக இருக்குன்னு சொல்லி அவங்களே வச்சே பாட வச்சு. அது இல்லாமல் இன்னொரு சாங் என்னோட வாய்ஸ் தான், அது சீமத்துறைன்னு சொல்லி ஒரு படத்தில் நான் ஃபஸ்ட்டு ஹரிச்சரன் தான் பாடினது, பட் ட்ராக் வாய்ஸ் என்னோட தான் இருந்துச்சு. ஸோ ஹரிச்சரன் எடுத்ததுக்கப்புறம் டேரக்டருக்கு படத்தோட ஃபீலுக்கு என்னோட வாய்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அட்லாஸ்ட் அதுதான் வச்சது லாஸ்ட்டு. ஹரிச்சரன் எடுக்கல. ஹரிச்சரன் ஃபோன் பண்ணி கேட்கல உங்கள்கிட்ட? தெரியல, ஒன்றும் தெரியலையா? இன்னைக்கு இதையும் நாங்கள் வந்து கன்வே பண்ணிடுறோம். ஓகே, பட் இந்த மாதிரி இந்த லாஸ்ட் மினிட் டிசிஷன் இருக்குல்ல, ஏன்னா ஒரு மல்டிபிள் சிங்கர்ஸ் கூப்பிட்டு ஒரு ட்ராக்காக பாட வைப்பீங்க, பட் அந்த லாஸ்ட் டிசிஷன் எடுக்கிறப்போ இந்த சிங்கரோட பாட்டு வேணான்னு ஒதுக்குறப்போ அந்த ஒரு மனசு வலி இருக்குமா? கண்டிப்பா ரொம்ப இருந்துச்சு.
பட் அவங்களுக்கு பாட்டு அது அந்த ட்ராக் ஃபர்ஸ்ட்லேருந்தே கேட்டுக்கிட்டு என்னோட வாய்ஸ் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் 2-3 பேர்கிட்ட காமிச்சப்போ அவங்களுக்கு இதுதான் பிடிச்சிருந்துச்சு, இந்த ஃபீல் தான் பிடிச்சிருந்துச்சு. ஓகே, அதுதான் ஸோ அதனால படத்துக்கு என்ன தேவையோ அதுதான். சூப்பர். ஸோ ரொம்ப அழகா ரொம்ப பவ்யமா நாங்க கேட்ட விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணீங்க. ஃபைனலா ஒரு கேள்வி, அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன போயிட்டு இருக்கு? இப்போ தோல் பாவே கூத்துன்னு சொல்லி ஒரு விவேக் பிரசன்னாவோட டைட்டில் கன்ஃபார்ம் ஆகலை, பட் ஒரு த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், ஸோ அது போயிட்டு இருக்கு இப்போ. சூப்பர். ஸோ உங்களோட பிஃபோர் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் மாதிரியே உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச்.